உலக அளவில் அதிகமான பொறியாளர்கள் உருவாக்கக்கூடியது இந்தியா. இந்தியாவில் அதிகமான பொறியாளர்கள் இருக்கக்கூடிய தமிழகம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் அமெரிக்கா எவ்வளோ உருவாக்குதோ அதை தமிழகம் மட்டுமே உருவாக்குது. ஆனால் அவ்வளோ பேரும் பொறியாளரை சிறப்பாக வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அமெரிக்கா முன்னிலை இருக்கிறதுக்கு காரணம் அங்கே தொழிற்புரட்சிக்கு பிறகு வந்த பல பல இன்ஜினியர்ஸ் அவங்க தான் காரணமாக இருந்தாங்க. அது அந்த நாட்டில் பிறந்தவங்க மட்டும் இல்லை, இங்கிருந்து போனவங்களும் இருந்தாங்க. அதை தாண்டி இப்போ நம்ம நாட்டுக்கு செய்ய வேண்டிய வாய்ப்புகள் உருவாகுதுன்னு நினைக்கிறேன். அதை சரியாக பயன்படுத்திங்கன்னா சரியாக இது வரும். அதுவும் முக்கியமாக ஏஐ, செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு இது தொழில் புரட்சியை தாண்டி ஒரு புரட்சியாக வந்துட்டு இருக்கு. அதை நம்ம சரியாக பயன்படுத்திட்டோம்னா நமக்கு சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா அப்படின்னா அதை நம்ம பின்தள்ளி போயிருக்கான ஒரு 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 நிலைமை இருக்குது. அதை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முயற்சி பண்ணுறேன். இதை தாண்டி பள்ளிகளிலிருந்தும் கூட மாணவர்கள் வர்றாங்க, கல்லூரிகளிலிருந்து வர்றாங்க. கல்லூரியை தாண்டி வெளியில் போகும் பொழுதும் கூட இந்த கல்வி அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முயற்சி பண்ணுறோம். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் ஒரு சிறந்த ஒரு பொறியாளராக வருவதை தாண்டி ஒரு நாட்டிற்கான சிறந்த குடிமகனாக, பொறுப்புள்ள குடிமகனாக வருவதற்கான தேவை நோக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை கண்டிப்பாக கல்லூரி மாணவர்கள் புரிஞ்சுக்கணும், பட்டதாரி மாணவர்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வகையில் அதை சொன்ன முயற்சி பண்ணோம். வளர்ச்சி உள்ள இந்த காலத்துல மனித ஆற்றல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம்? அதாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மனிதன் அவனுக்கான வேலையை அவன் தான் செய்யணும், அவன் தான் நடக்கணும், அவன் தான் தண்ணி இறைக்கணும் அப்படின்னு பலதும் இருந்துச்சு. பேசுறது கூட எவ்வளோ சத்தமாக பேச அந்த அளவுக்கு தான் போய் சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அது தொழிற்புரட்சி வந்தால் பிறகு நீங்கள் பயணிப்பதற்கான வாகனங்கள் வந்துச்சு. நீங்கள் மெதுவாக பேசினாலும் கூட உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான சாதனங்கள் வந்துச்சு. இப்போ பறக்கிறதுக்கான சாதனங்கள் வந்துச்சு, விண்வெளிக்கு போவதற்கான சாதனங்கள் வந்துச்சு. இதெல்லாம் கிட்டத்தட்ட தொழிற்புரட்சி தாண்டி வந்த சாதனங்கள். இது எல்லாம் அன்ற காலத்தில் மனிதன் எப்படி பயணித்தானோ அதை விட சிறப்பாக பயணிப்பதற்கு முடிஞ்சது. ஒரு காலத்தில் மனிதன் எப்படி தன்னுடைய மொழியை கடத்த முயற்சி போயிட்டானோ அதை விட சிறப்பாக பயன்படுத்துறதுக்கு உதவுச்சு. அதுக்கு கொஞ்சம் இப்போ ஆனால் அவனுடைய மூளை அவன் தான் பயன்படுத்திட்டு இருந்தான். அதை தாண்டி அவனுடைய மூளைக்கும் கூட இப்போ ஒரு ஒரு உதவியாக வரக்கூடிய சாதனமாக ஏஐ நாம் பார்க்குறோம். அதை அதற்கான சாதனமாக பயன்படுத்திட்டோம்னா சிறப்பாக இருக்கும். செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோனை நம்ம சரியாக பயன்படுத்தினா நமக்கு சரியாக இருக்கும். சரியாக பயன்படுத்தலைன்னா அதற்கான பலன்களை மெதுவாக நான் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவும் சரியாக பயன்படுத்தாத பட்சத்தில் தவறாக போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வாய்ப்புகள் இருக்குது, அதை நான் சரியாக பயன்படுத்திக்கணும். அறிவியல் வளர்ச்சி சொல்றோம், மனிதனுக்கு மட்டும் அறிவியல் வளர்ச்சியா இருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா அண்மையில இந்த பழையற்காடு பகுதியில 200க்கும் மேற்பட்ட கடல் அமைப்புகள் இறந்து கடல் விழுந்தது. என்ன பார்த்தீங்கன்னா இந்த அனல் மின் நிலையம் இது போன்ற அறிவியல் வளர்ச்சி காரணமாக கழிவுகள் கடல்ல கலக்கிறாங்க. ஒரு அறிவியல் வளர்ச்சின்றது அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கக்கூடியதா இருக்கு. ஆனா அது மனித வாழ்வை மட்டும் மற்ற உயிர்களுக்கு கேடா விளையிறப்போ அந்த அறிவியல் வளர்ச்சியால என்ன பயன் நினைக்கிறீங்க? அதுதான் சொல்றேன், பொறுப்புள்ளன்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினேன். பொறுப்புள்ள குடிமகன்கிற பொழுது பொறுப்புள்ள அறிவியல் அதை நோக்கி தான் நம்ம போகணும். அதுல பொறுப்புள்ள தவறும் பொழுது இது மாதிரியான விளைவுகள் வரும். அதை நாம புரிஞ்சுக்கணும். அது இன்னைக்கு ஆமைக்கு வந்திருக்குன்னா நாளைக்கு நம்முடைய மனிதர்களே செயல்களுக்கு வராமல் இருக்கணும். அப்படின்னா பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் முயற்சி பண்றோம். ஒவ்வொரு தனி மனிதன், அரசாங்கமும் தனியா இல்லைங்க, நம்ம தான் அரசாங்கத்தை உருவாக்குறோம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அது தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுக்காக புரிஞ்சுக்கணும். மகாத்மா காந்தி சொன்னாரு, மாற்றம் என்பது அவங்க தன்னிடமிருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த பொறுப்பு அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருந்து வர வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சொன்னீங்க அறிவியலை பொறுத்தவரையிலும் நம்ம நாட்டுல அதிக இன்ஜினியரிங் காலேஜ் மூலமா நிறைய இன்ஜினியர்கள் உருவாகுறாங்கன்னு. ஆனா அந்த இன்ஜினியரிங் உருவாகிறாலும் நம்ம டெக்னாலஜில ரொம்ப பின்தங்கி தான் இருக்கிறோம். இப்போ நடந்த ஏஐ எக்ஸ்போல உங்களுக்கு தெரியும், ஒரு தனியார் யூனிவர்சிட்டி பொய்யான தகவல், அதாவது சைனாவும் கொரியாவும் தயாரித்த பொருட்களை தாங்கள் தயாரித்த பொருட்களா விளம்பரப்படுத்தி அதன் மூலம் இந்தியாவோட பேரே கெட்டு போச்சு. இப்படிதான் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி இருக்கு. எந்த சூழலையும் நம்ம எவ்வளவு அறிவியல் இது உண்டாக்குனா கூட நம்மளால உலக நாடுகள் கூட போட்டி போடவோ அவங்களுக்கு கூட இது பண்ணவோ நம்மளால முடியாதுன்றது உலக நாடுகளோட கருத்து. தப்பான கருத்து. ஏன்னா உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து நிலவு நேர் கண்டுபிடிக்க முடியாத பொழுது முதல்ல கண்டுபிடிச்சவங்க நாங்க. உலகத்தில் எந்த நாடுமே முதல் முறையாக செவ்வாய்க்கு போகாத பொழுது முதல் முறையாக ஜெயிச்சவங்க நாங்க. ஆக அதை தாண்டி சில தவறுகள் நடக்கலாம். அது தவறுகள் நடக்காமல் இருக்குன்னா திரும்ப சொல்றேன், பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். பொறுப்பு அப்படிங்கிறத அந்த மாநாட்டில் சரியா நடக்காதனால தான், சிலரால் நடக்காதனால தான் இருந்துச்சு வழியா, வேற எதுவும் இல்லை. பொறுப்பாக நடந்திருந்தா உலகத்துக்கே காமிக்கும்படியாக அந்த மாநாடு அதை மாறி இருக்கும்.
அது சிலர் செய்த தவறுகளால் அது பெரிதப்படுத்தப்பட்டது. அது இந்தியாவின் தவறல்ல, இந்தியரில் சிலர் செய்த தவறு. அதை நாம் சரியாக பார்த்துக்கணும். அந்த பொறுப்பு நான் இருக்கும் பொழுது எல்லாமே சரியாக போகும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஏன்னா இன்றைக்கு உலகளாவில் தொழில்நுட்பத்தில் உலகம் முன்னேறி இருக்குதுன்னா அதில் கண்டிப்பாக பல இடங்களில் இந்தியர்கள் இருக்கிறாங்க. தமிழர்கள் நிறையா இருக்காங்க. அதனால கண்டிப்பாக வாய்ப்புகள் கொடுக்கும் பொழுது, பொறுப்பாக செயல்படும் பொழுது, உலகத்திற்கே காமிக்கும்படியாக நிலத்தில் கண்டிப்பாக இங்கே தமிழ்நாட்டில் படித்து போனவங்க தான் உலக அளவில் இருக்கிறாங்க. இல்லைன்னு இல்லை. வருங்காலங்கட்டத்தில் இன்னும் அதிகமாக நம்ம வெளியே போக வேண்டியதில்லை, இங்கிருந்தே செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் குலசேகர பெருமாள் வரும் பொழுது நம்ம இங்கிருந்தே கூட செய்ய முடியும். வேணும்னா இப்போ எப்படி நம்ம இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போன தலைமுறையில் போனாங்களோ அது மாதிரி அடுத்த தலைமுறை இந்தியாவை நோக்கி, தமிழகத்தை நோக்கி வருவதற்கான அறிகுறிகள் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதைத்தான் நம்முடைய மாணவர்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறத தான் திரும்ப இது மாதிரியான பட்டமளிப்பு விழாக்களில் இதுவரை என்னை பொறுத்தளவுக்கு யாருமே 180வது பட்டமளிப்பு விழா பேரை எனக்கு நிகழ்த்தியிருக்கிறேன். அதை ஆங்கிலத்தில் முதல் முறையாக நிகழ்த்தியிருக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே இருந்தாலும் நம்ம உலக அளவில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இங்கிருந்து கூட உலக அளவில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அதை நோக்கி நம்முடைய பசங்கள் சர்வதேச அளவில் போகணும். இப்போ இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் என்னை பொறுத்தளவுக்கு தமிழகத்தில் சர்வதேச அளவில் இப்போ நான் இங்கிருந்து பேசுகிறேன்னா இந்த கல்வி நிறுவனம் கூட சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மற்ற பொறியியல் நிறுவனங்களுக்கு எதிலும் குறைவில்லாமல் தான் இருக்குதுன்னு பார்க்குறேன். அந்த வகையில் வருங்காலம் சிறப்பாக இருக்கும். பொறுப்பாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியம் அதுதான். அவங்கெல்லாம் வெளியே வரணும். முக்கிய பங்களிப்பு இனி வரும் காலையில் என்ன மாதிரி இல்ல, இதனுடைய அறிவியல் இது என்ன அப்படின்னா, பல ஆண்டுகளாக எப்படி பருவம் வந்துச்சு இல்லையா, அதை பார்த்து தான் சொல்றேன் நான் இப்போ ஒன்று. அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய இதை வச்சுக்கிட்டு காற்று நிலை எப்படி இருக்கு, இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்றோம் இப்போ. ஆனால் என்ன அப்படின்னா பருவநிலை போன 10 வருஷம் இந்த மாதிரி இப்போ இல்லை. அதனால அதை வச்சு நாம் இப்படி சொல்லும் பொழுது அந்த தரவுகள் தப்பாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்காக புதிய கட்ட ஆராய்ச்சிகள் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா முன்கூட்டியே சொல்றேன் அப்படின்னா, இதுவரைக்கும் இது மாதிரியான தட்பவெப்பம், இது மாதிரியான காற்றுது, இந்த இடத்துல ஈரப்பதம் எப்படிலாம் இருந்துச்சுன்னா இங்கே மழை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்தில் முன்கூட்டி சொல்ல முடிஞ்சது. ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது மாதிரி இல்லை. நீண்ட காலத்துக்கு சொல்வதற்கான வாய்ப்புகள் வரைஞ்சிருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல மழை வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னால் சொல்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. அது இல்லைன்னு இல்லை. ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் சொல்றது ஒரு காலத்தை சொல்ல முடியாது. அது மாதிரி இப்போ சொல்ல முடியாத நிலை போகிறது காரணம் எல்லாம் மாற்றங்கள் வந்தது தான், மற்றபடி அது இல்லை.